ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 100% வுட்டிங் தான் நம்மளுடைய டார்கெட்டுன்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். அன்னைக்கு டே வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஆஃபீஸ் லீவ் போடணும்னு சொல்லிகிட்ருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா பப்ளிக் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வும் நிறைய ஏற்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கான சம் அமௌண்ட்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வந்து தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு நிதியும் ஒதுக்கியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70ன்றது 72 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80, 85% வந்து ரீச் பண்ணலாம். என்னென்னா, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர் தொழிலாளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஓட்டர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஃபினான்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஓட்டு போடுற எண்ணம் இருந்தாலுமே, அந்த ஓட்டிங்காக அவங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்காக மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 இல்லை 1000 இல்லை 2000 கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு போயிட்டு கண்டிப்பாக ஓட்டு போட்டு வர்றதுக்கு அவங்களால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அஸ் எ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டோ இல்லை மறுநாள் மார்னிங் டு நைட் வரைக்குமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பஸ் ட்ரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓட்டிங் ஆர்வம் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஓட்டிங் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, இன்னொரு 10% வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ வேலிடான ஒரு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.